Okay, good evening, guys. Guys, நான் பேசுறது கேக்குதா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ நம்ம டே 11ல் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வீடியோ ஆட் ஃபார்மேட்டில் இருக்கிற சப்டைப்பில் செகண்ட் சப்டைப் வந்துட்டு என்ன அப்படின்றது நம்ம பார்த்துருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வியூ பேஸ்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 3 விதமான ஆட் ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. செகண்ட் சப்டைப்பில் வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட் வந்துட்டு ஒரு யூடியூப்பில் டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட செஷன் தான் இப்போ நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். ஸோ என்னோட ஸ்க்ரீன் வந்துட்டு இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். டிஸ்ப்ளே ஆகுதான்னு பாருங்கள். என்னோட ஸ்க்ரீன் விசிபிள் ஆகுதுங்களா? ஆகுங்க சார். ஓகே. ஸோ நம்ம கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு லாகின் பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக adstartgoogle.com அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா கூகுள் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்கன்னா கீழே தெரியிற எஸ்சிஆர்பி ரிசல்ட்டில் தெரியிற அந்த லிங்க்ல இருந்து ஏதாவது ஒரு லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ நம்ம ஏற்கனவே அந்த ஃபஸ்ட்டு டைப் வந்துட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு இருக்கிற என்டையர் செட்டிங்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற அதர் சப்டைப்லேயுமே வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆடோட ஃபார்மேட் மட்டும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ செட்டிங்ஸ் நான் நேற்றே நான் சொன்ன மாதிரி ஸோ டே 6th இருந்து டே 10th வரைக்கும் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண வீடியோஸை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டீங்க அப்படின்னா நான் திரும்பவும் அகைன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அகிலேஷ் நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்கு அந்த இதில் நேற்று நான் சொல்லும் போதே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. பிகாஸ் நீங்கள் அந்த செஷன் அட்டன் பண்ணலை அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்ததுனால அந்த வீடியோஸ் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்றத நான் சொன்னேன். வாட்ச் பண்ணிங்களா? அகிலேஷ் உங்களுக்கு மைக் வந்துட்டு இஷ்யூ ஆகி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மொபைல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சார் நான் கொஞ்சம் தான் சார், கொஞ்சம் பாதி வரைக்கும் தாங்க சார் வாட்ச் பண்ணேன். ஸோ ஃபுல்லா வாட்ச் பண்ணல சார் அது. சரி, ஓகே. நீங்கள் அதை வாட்ச் பண்ணல அப்படின்னா வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டால் மட்டும்தான் நல்லா டவுட் வந்துட்டு கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? பிகாஸ் செஷன் வந்துட்டு ஸ்கிப் பண்ணியிருக்கீங்க. சரியா? ஓகே நம்ம சார், அந்த ஓகே. செஷனோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஏதாவது டவுட்ஸ் வேணும், டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை பார்த்துருங்க. பார்த்துட்டு டவுட் கேளுங்க. அதே மாதிரி இன்னொருத்தவங்க எல்லா பேருக்குமே நான் ஒரு ரெக்வஸ்ட் ஓகே பண்ணுறேன். சார், ஓகே. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு அது அப்படியே டிட்டோவாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ண வேணாம். நம்ம செட்டிங்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம். வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள நெட்வொர்க் செட்டிங்ஸ்னா என்ன, லொகேஷன் செட்டிங்ஸ்னா என்ன, ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கேப்பிங்கை பற்றிலாம் நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஃபைனலாக ஆடு கிரியேட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். அப்போது ஒவ்வொரு செட்டிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இதுதான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்காது, வந்து உங்களுக்கு டவுட்ஸ் எதுவுமே வராது. நீங்கள் திரும்ப அகைன் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க. அப்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆக்ஷன் மாதிரி தான் இருக்குமே தவிர நீங்கள் அதுலேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே சரி, நீங்கள் இது மட்டும் இல்லை, நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் ஃபுல்லாக அதை வந்துட்டு வீடியோ வந்துட்டு பார்த்து டீட்டெயிலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஓகே. இப்போ நம்ம அந்த டைப் ஆஃப் ஆடு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீடியோ ஆட் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வீடியோ ஆடுக்குள்ளேயே நம்ம கீழே இருக்கிற இன்னொரு சப்டைப் வந்துட்டு என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதில் இன்னொன்று சீக்வன்ஸ்ன்றது இருக்கும், அதையும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நியூ கேம்பெயின் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஆட் நீங்கள் யூடியூப்குள்ளே ஒரு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணி ஆடாக பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ யூடியூப் சேனலில் அப்லோட் ஆகிருக்கணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு எந்த ஒரு வீடியோ ரிலேட்டடான கேம்பெயின்ஸ் நீங்கள் ரன் பண்ண போகிறதா இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற
கேம்பெயினோட டைப்புமே வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோஸ் தான். ஸோ வேற எந்த ஒரு கேம்பெயின் டைப்லையும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ராவல் பண்ண தேவையில்லை. ஸோ வீடியோ ஓரியன்டா எந்த டைப் ஆஃப் கேம்பெயின் வந்துட்டு கேட்டாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த டைப் ஆஃப் கேம்பெயின் தான் நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதனால நீங்கள் இந்த கேம்பெயின் டைப்பை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு கீழே என்ன டைப் ஆஃப் ஆட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அது என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் கேம்பெயின் கிரியேட் பண்ணுறதை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேம்பெயின் வீடியோ கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் கேம்பெயின் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோவோட லென்த்துமே வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக மாறிடும். அப்போ அந்த அப்லோட் பண்ண வீடியோக்கு ஏற்ற மாதிரியான ஃபார்மேட் வந்துட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம ஏற்கனவே வீடியோ வியூஸ், எஃபிஷியன்ட் ரீச் இது ரெண்டுமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ அகைன் சொல்கிறேன், வீடியோ வியூஸ் அப்படின்னு பார்க்கும்போதே நான் வந்துட்டு இருக்கிற எல்லா செட்டிங்ஸுமே டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த கீழே இருக்கிற சப்டைப்புக்கு நம்ம அந்த செட்டிங்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா டீட்டெயில் பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒன்ஸ் அகெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டே 6 இருந்து டே 10 வரைக்கும் இருக்க வீடியோஸை வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்துக்கிட்டு எனக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. பட் அதே மாதிரி இப்போ வரைக்குமே மோகனும் சரி அகிலேஷ் தான் 2 பேர் தான் இருக்கீங்க. நீங்களுமே இன்னும் அதுக்குள்ளே கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. தயவு செஞ்சு ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணியாச்சு, செகண்டும் நம்ம வந்துட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம். தேர்டு பாருங்கள், ரீச் த சேம் பீப்புள் மோர் தென் ஒன்ஸ் வித் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு ஆர் பம்பர் ஆடு. பாருங்க, டார்கெட் ஃப்ரீக்வன்சி நம்ம கேப்பிங்கை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்போம். கேப்பிங் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்த செட்டிங்ஸை யூஸ் பண்ணி சேம் யூஸருக்கு எவ்வளோ டைம்ஸ் என்னோட ஆடை வியூ பண்ண வைக்கிறது, அதேமாரி சேம் பீப்புளுக்கு வந்துட்டு எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்ற அந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்ற ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வீடியோ வியூஸ் அப்படின்ற இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணி பார்க்கும்போது அதை பற்றின டீட்டெயில் நான் சொல்லியிருந்தேன். ஒரு பெர் டேக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆகலாம், அது வியூவாகவும் இருக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷனாகவும் இருக்கலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பெர் வீக்குக்கும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும், பெர் மந்த்துக்கும் செட் பண்ணிக்க முடியும், மூணையுமே கம்பைன் பண்ணியும் செட் பண்ணிக்க முடியும். அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ வியூஸ்லையும் நம்ம பார்த்தோம், எஃபிஷியன்ட் ரீச்குள்ளேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த செட்டிங்ஸ் இருந்ததை நான் காட்டினேன். இப்போ தேர்டா வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ரீச் த சேம் பீப்புள் மோர் தென் ஒன்ஸ் வித் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் அண்ட் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் பம்பர் ஆடு. இந்த 3 விதமான ஆடுமே நமக்கு வந்துட்டு தெரியும். இதோட டியூரேஷன் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம 6th டேலேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடோட வீடியோ லென்த்து எப்படி ஒர்க் ஆகும், நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு, பம்பர் ஆடு, இதுக்கான 3 விதமான டீட்டெயிலிங் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், சேம் பீப்புளுக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு நம்மளோட ஆடை வந்துட்டு ரிப்பீட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணணும், செட் பண்ணணும். அப்படின்னா நீங்கள் மேலே இருக்கிற ஆப்ஷன்லையும் செட் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிற செகண்ட்லையும் செட் பண்ணிக்கலாம், டேரெக்டாக தேர்டில் வந்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்போ 3க்கும் இருக்குமான என்ன வித்தியாசம் அப்படின்னா என்ன மாதிரியான செட்டிங்ஸ்குள்ளே உள்ளே இருக்க போகுது அப்படின்னா வீடியோ வியூஸ் நீங்கள் வந்துட்டு பார்க்கும்போது செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணிட்டு வந்துட்டோம். கீழே அடிஷ்னல் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் தான் ஃப்ரீக்வன்சி கேப்பிங்கிறது இருந்துச்சு. பட் இங்கே டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஹைடாகி இருக்காது, மெயின் செட்டிங்ஸ்லேயே இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக ஆடை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் மேலே நீங்கள் 2 இது பார்த்தீங்க அங்கேயுமே இருக்குப்பா, ஆனால் அது அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே இருந்தது. பட் இது வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கேயுமே நீங்கள் செட் பண்ணாலுமே ஃப்ரீக்வன்சி கேப்பிங் நீங்கள் எப்படி செட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஆனால் இவங்க தனியாக வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸவே யூஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ கண்டினியூ அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து கேம்பெயின் நேம் கேட்க போகுது. தென் கேம்பெயின்கான செட்டிங்ஸ் கேட்க போகுது. ஆட் குரூப் செட்டிங்ஸ் கேட்க போகுது. ஃபைனலாக ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போது லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், இந்த கேம்பெயின்கான நேம் இந்த இடத்துல நம்ம கொடுத்துட்றோம். சேம் ப்ராடக்ட் ஏபிசி, நேம் ப்ராடக்ட்டு இந்தியா. இது வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோ ஆட் தான். பட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி. ஸோ ஃப்ரீக்வன்சி, ஸோ நான் கேம்பெயின் நேம் வந்துட்டு என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் இந்த இடத்துல நான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ பாருங்க டைரக்டாக இங்கே டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வெளியிலே இருக்கு, அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ள இல்லை. பாருங்க, நம்ம ப்ரீவியஸாக பார்த்ததுல இந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ள தான் அந்த ஃப்ரீக்வன்சி கேப்பிங் அப்படின்றது இருந்தது. இப்போ தனியாக டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டார்கெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வெளியிலே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்க, அந்த டார்கெட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஏற்கனவே நம்ம அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு வியூ பேஸ் பண்ணியும் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணியும் நம்ம வந்துட்டு செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டா? அதே மாதிரி அங்கே டே பேஸ் பண்ணி செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. ஸோ இங்கே இந்த ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன்ஸில் வீக்லி ஆப்ஷனும் மந்த்லி ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது யுவர் வீக்லி ஆர் மந்த்லி ஃப்ரீக்வன்சி டார்கெட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் டைம்ஸ் you want to your ads to show the same person over 7 to 30 days. ஸோ 7 நாளில் இருந்து 30 நாளுக்குள்ள சேம் யூஸருக்கு எவ்வளோ டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆவரேஜாக என்னோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே ரீச்சு, ஃப்ரீக்வன்சி ரீச்சு. ஸோ அதை வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு இங்கே வீக்லி எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிற ஆடு 4 டைம்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியலாம் அப்படின்ற டார்கெட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம செட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஓகே, அடுத்து பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் சிபிஎம். ஓகே, யாராவது 2 பேர் இருக்கிறீங்க இல்லையா? ஸோ 2 பேரில் இந்த டார்கெட் சிபிஎம் அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்னப்பா, எதை பேஸ் பண்ணி நம்ம கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ண போறாங்க? சார் வியூஸ் பொறுத்து இவ்வளோ வியூஸ்க்கு ஒரு அமௌண்ட் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதாவது 1000 வியூஸ் பார்த்தா மட்டும் தான் அமௌண்ட் மட்டும் டிடெக்ட் பண்ணுவாங்க. இம்ப்ரெஷன்ஸ் சார் இம்ப்ரெஷன் அதுக்கு பேரு சிபிவி, காஸ்ட் பெர் வியூ. டார்கெட் சிபிஎம் அப்படினா காஸ்ட் பெர் 1000 இம்ப்ரெஷன்ஸ். 1000 டைம்ஸ் என்னோட ஆடை டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா எங்கிட்ட இருந்து நீ வந்து இவ்வளவு அமௌண்ட் மேக்ஸிமம் எடுத்துக்கோ, இதை பேஸ் பண்ணி தான் எங்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத செட் பண்றதா இந்த டார்கெட் சிபிஎம். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட் செட்டிங்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த பட்ஜெட் செட்டிங்ஸ் தான். ஸோ டெய்லி பட்ஜெட்டு நான் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 200 கொடுக்குறேன். ஸோ நெட்வொர்க்ஸ் இங்கே வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா இங்கே ஒன்லி யூடியூப் மட்டும்தான் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மற்றது எதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ லொக்கேஷன்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். டீட்டெயிலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன், ரிலேட்டட் வீடியோஸை பற்றி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த அடிஷனல் செட்டிங்ஸில் டிவைசஸ் அண்ட் ஆட் ஷெட்யூலை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் அகைன் வந்துட்டு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த 6th இருந்து 10th வரைக்குமான அந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வாட்ச் பண்ணிவிட்டு எனக்கு வந்துட்டு சொல்லுங்கள். ஏன்னா அது எல்லாமே உங்க கூட டிஸ்கஸ் பண்ணதான் நான். ஓகே, தென் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் குரூப்புக்கான நேமு. ஸோ இந்த இடத்துல ஆட் குரூப்புக்கான நேம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ வீடியோ ஆட் அப்படின்றது நான் பேர் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஆட் குரூப்புக்குள்ளே நமக்கு வந்துட்டு என்ன இருக்க போகுது, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ்க்கான செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. டெமோகிராஃபிக்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் அண்ட் டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் இருக்குது, யுவர் டேட்டா இருக்குது. தென் அதுக்கப்புறம் கீழே அடிஷனல் ஆடியன்ஸ் செக்மெண்ட்னு கொடுத்துட்டு கஸ்டம் சர்ச் டேர்ம்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ். இதில் நான் வந்துட்டு என்ன எதை பற்றி மட்டும் பேசல உங்ககிட்ட, இந்த யுவர் டேட்டாவை பற்றி மட்டும்தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் அந்த 4 days கிளாஸில் பற்றி நான் பேசலை. இதை நான் தனியாக சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். மற்றது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் திரும்ப சொல்கிறேன், டீட்டெயிலிங் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இங்கே வந்துட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு இங்கே உங்களுக்கு இந்த இதில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டென்ட் டார்கெட்டிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்கே கிடையாது. பாருங்க, ஆட் குரூப்புக்குள்ள
லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம், வெறும் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. டார்கெட்டிங், கண்டென்ட் டார்கெட்டிங் அப்படின்ற ஒரு மெத்தட் எதுல பார்த்தோம், ஃபர்ஸ்ட் 2 டைப்ஸ்ல பார்த்தோம். என்னென்ன மெத்தட் இருந்துச்சு, கீவேர்ட்ஸ் வைஸ், டாபிக்ஸ் வைஸ், பிளேஸ்மெண்ட் வைஸ். ஒரு வீடியோவை நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ். இங்க ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்துட்டீங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்துட்டு என்ன, நிறைய யூசருக்கு நம்ம அதாவது சேம் யூசருக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு தெரியணும் அப்படின்றதா கான்செப்ட். அப்போ இந்த டைப்புக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க அந்த கண்டென்ட் டார்கெட்டிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இங்க கொடுக்கல. இவ்வளவுதான் அந்த இதுக்கும் இதுக்குமான சிமிலர் சேஞ்சஸ். இதுல அதை கொடுக்குறாங்க, இதுல வந்துட்டு கொடுக்கல. அதே மாதிரி மேல வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த ஃப்ரீக்வன்சி, டார்கெட் ஃப்ரீக்வன்சி செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, வெளியிலேயே கொடுத்துருக்காங்க. அதுலயும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு வியூ பேஸ் பண்ணியோ அதே மாதிரி இம்ப்ரெஷன்ஸ் பேஸ் பண்ணியோ செட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாம டைரக்டா வந்துட்டு ரீச், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரீச் எப்படி கிடைக்குமோ ஸோ அதை பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன அப்படின்னா இங்க ஃப்ரீக்வன்சி மெத்தட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. ஸோ அஸ் யூஷுவல் ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், லைக் வந்துட்டு அந்த பர்டிகுலர் வீடியோ யூடியூப்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணி வச்சிருந்துருக்கணும், அது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு வீடியோ ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது வீடியோவோட யூஆர்எல் எடுத்து போட்டுருவோம், அதுக்கப்புறம் சம் ஹெட்லைன்ஸ், டிஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு சிடிஏ பட்டன் வந்துட்டு இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். ஏற்கனவே நம்ம பார்த்ததே தான், அதே மெத்தட் தான் இங்கே வந்துட்டு ரிப்பீட் ஆக போகுது. நான் இப்போ ஒரு வீடியோ இந்த இடத்துல இருந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 விதமான ஆடுமே ஒர்க் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பம்பர் ஆடும் ஒர்க் ஆகும், நான் ஸ்கிப் ஆடுமே வந்துட்டு ஒர்க் ஆகும், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆடுமே ஒர்க் ஆகும். பட் ஆனால் இங்கே வந்துட்டு இன்னொரு செட்டிங்ஸ் வந்துட்டு இல்லாமல் இருந்துச்சு. என்ன இது, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அட் அ டைம்ல 3மே வந்துட்டு செலக்ட் பண்ணணுமா, இல்லை ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஆட் மட்டும் கிரியேட் பண்ணணுமா அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஃபார்மேட் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ இந்த இதில் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற மெத்தட் வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு வரும்போது ஃபார்மேட் செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. இவ்வளவுதான். நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ள என்னென்ன செட்டிங்ஸ் வந்துட்டு வரப்போகுது, எதெல்லாம் மிஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, அப்போ எவ்ரி டைம் நம்ம யூடியூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணால் மட்டும் ரொம்ப ஸ்லோவாகிடுது, என்னன்னு தெரியலையே. ஸோ நம்ம ஒவ்வொரு வீடியோவோட லென்த்தை எடுத்து போட்டு பார்க்கலாம். ஸோ என்னென்ன டைப் வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுது. பம்பர் ஆடுனா 6 செகண்டுக்குள்ளே இருக்கணும். அதேமாதிரி நான் ஸ்கிப் ஆடு அப்படின்னா 15 செகண்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி ஸ்கிப் ஆட் அப்படின்னா லைக் வந்துட்டு மோர் தென் 5 மினிட்ஸ்க்கு மேலே இருந்தாலும் எடுத்துக்கும். பட் பெஸ்ட் ப்ராக்டிஸ்க்காக 11 மினிட்ஸ்க்கு மேலேயும் 3 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஓகே, இங்கே நம்ம அந்த வீடியோஸ் வந்துட்டு செட் பண்ணிவிட்டு இந்த ஆடோட ப்ரிவியூ வந்துட்டு வருதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் ஆடுக்கான ஃபார்மேட்டில் இருக்கிற ஒரு வீடியோவை எடுத்து நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே நான் போட போகிறேன். ஸோ மோர் தென் 11 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸை நீங்கள் அதாவது 6 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நான் இப்போது இதில் இருக்கிற ஒரு வீடியோ 4.36 இருக்கு. இந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கெய்னிங் ஸ்கில்ஸ் இன். ஸோ இந்த வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவோட யூஆர்எலை நான் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே யுவர் யூடியூப் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கீழே இங்கே இருக்கிற இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ எடுத்து போட்டிருக்கிறது வந்துட்டு என்ன அப்படின்னா 4.36 இருக்கிற வீடியோ. இப்போ அந்த வீடியோ வந்துட்டு எடுத்து போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்க, செலக்ட் எ வீடியோ ஆட் ஃபார்மேட், திஸ் வில் பி யூஸ்டு ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் த ஆட்ஸ் இன் யுவர் ஆட் குரூப் அப்படின்றத இங்கே கொடுக்குறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், லைக் வந்துட்டு ஒவ்வொரு இந்த ஃபார்மேட்டுக்குமே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா லைக் வந்துட்டு டியூரேஷன் வந்துட்டு சொல்லியிருந்தோம். கரெக்டா? இப்போ நம்ம எடுத்து போட்டிருக்கிறது 4.35. இப்போ என்ன ஃபார்மேட்ல வந்துட்டு ஒர்க் ஆகணும் அப்படின்றத செலக்ட் பண்ண சொல்லுது. இப்போ நான் பம்பர் ஆட் அப்படின்றத கிளிக் பண்றேன். பாருங்க, சூஸ் எ வீடியோ தட் இஸ் 6 செகண்ட் ஆர் லெஸ் அப்படின்ற அந்த வார்னிங், அந்த எரர் மெசேஜ் அங்க வந்துரும். பாக்குறீங்களா சார்? பாக்குறேன். அகிலேஷ், நீங்க சார் இருக்கேன் சார். ஓகே, பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? சார். ஓகே, பாருங்க, இந்த இடத்துல நம்ம வீடியோவை எடுத்து போட்டதுக்கு அப்புறம் என்ன காட்டுனுச்சு, 3 விதமான ஃபார்மேட்டுமே எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி காட்டுனுச்சு. ஆனா ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம், இங்க என்ன நடந்துச்சு,
அந்த வீடியோ லென்த்துக்கு ஏற்ற வீடியோ வந்துட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றது இந்த இடத்துல வந்துடும். எரர் நீங்கள் சேவ் பண்ணவே முடியாது, கீழே வந்து சேவ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ இது வந்துட்டு 4.35னா கண்டிப்பாக ஸ்கிப் ஆட் தான் நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இங்கே பாருங்க, வீடியோஸ் லாங்கர் தான் 3 minutes டோன்ட் யூஸ்வலி பெர்ஃபார்ம் அஸ் வெல் அஸ் ஷார்ட்டர் வீடியோஸ். ஸோ 3 minutesக்குள்ள வந்துட்டு போடுங்க அப்படின்ற ஒரு சஜஷன்ஸ் கொடுக்குது, அவ்வளோதான். அப்போ இங்க பாருங்க, அட் அ டைம்ல இந்த 3 விதமான ஆட் ஃபார்மேட்டுமே கிரியேட் பண்ண முடியல. அப்போ 6 செகண்டுக்குள்ள இருக்கிற வீடியோஸ் இப்போ நம்ம போட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த வீடியோவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அப்பா நான் இப்போ வந்துட்டு ஒரு 5 செகண்டுக்கு கீழே இருக்கிற ஒரு வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எடுக்கிறேன். ஸோ ஓகே, 0.11 இருக்குப்பா. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோ. ஸோ இந்த வீடியோவை எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர் 15 மினிட்ஸ்க்குள்ள இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ பாருங்க, அண்டர் 15 செகண்டுக்குள்ள, அதாவது 11 செகண்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீடியோஸை இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணும்போது பாருங்க, இப்போ நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு எடுத்துக்கிச்சு. நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு எடுத்துக்கிச்சு, தெரியுதுங்களா? இந்த இடத்துல எரர் வரல. ஏன்? நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுனா 15 செகண்டு அதுக்கு கீழே இருக்கணும், மோர் தென் 6 செகண்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ இந்த இடத்துல நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் ஃபார்மேட் எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி இந்த வீடியோவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்கிப் ஆடுக்கும் இது வந்துட்டு ஒர்க் ஆகும். மோர் தென் 6 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோட லென்த் இந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி நான் திரும்ப அகைன் பேஸ்ட் பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அதவே ஃபெச் பண்ணி திரும்ப எடுக்கும். இந்த இதில் இந்த ஸ்க்ரீனை மட்டும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன்ப்பா. நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா மேபி அது திரும்பவும் அது வந்துட்டு ப்ரீவியஸ் பேஜுக்கே கூட போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டேன். லைக் வந்துட்டு இந்த இடத்துல அந்த வீடியோவோட யூஆர்எல்லை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடை நான் எடுத்துக்கல. இப்போ டைரெக்டாக இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல அது சஜஷன் கொடுக்குது, திஸ் வீடியோ இஸ் அண்டர் 11 செகண்டு. ஸோ நீங்கள் மோர் தென் 11 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இது சஜஷன் தான். ஆனால் உங்களுக்கு பாருங்கள் இந்த ப்ரிவியூவில் ஸ்கிப் ஆடுக்கும் வரும். நான் இதை தான் நான் சொன்னேன், மோர் தென் 6 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸை நீங்கள் ஸ்கிப் ஆடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றதுக்காக லைக் வந்துட்டு மோர் தென் 11 செகண்டு, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா பிலோ 3 மினிட்ஸ்க்குள்ளே இருக்கிற வீடியோஸை நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஏற்கனவே நான் இந்த டீட்டெயிலிங் சொல்லும் போதே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே. ஸோ இதுதான் இந்த ஒரு நீங்கள் ஒரு வீடியோ ஆட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன ஆட் ஃபார்மேட் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம், என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதுல கிளியர் ஐடியா இல்லை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. ஓகே, இப்போது கீழே இப்போ பாருங்கள் பம்பர் ஆட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணுறேன். பம்பர் ஆட் நான் செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எரரும் வந்துருச்சு, பிகாஸ் அது 6 செகண்டோ அதுக்கு கீழேயும் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ கீழே அஸ் யூஷுவல் நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஆட் காப்பி வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லேண்டிங் பேஜ் கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே டிஸ்பிளே வரல, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துட்டு வந்துடுது. கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ வாட்ச் நவ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ ஹெட்லைன், ஸோ இங்கே வந்துட்டு இப்போதைக்கு டம்மி ஹெட்லைன் கொடுக்குறேன். பென்சன் அகாடமி அப்படின்ற ஒரு டம்மி ஹெட்லைன் கொடுக்குறேன்.
ஸோ இந்த ஆட் வந்துட்டு இந்த அதாவது தேர்ட் டைப் வந்துட்டு கிரியேட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த ஆடு கிரியேட் பண்ணுற இடத்துலையே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சம் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அங்கே ஃபஸ்ட்டு 2 டைப் வந்துட்டு பார்க்கும்போது பார்த்து டிஸ்பிளே யூஆர்எல் பார்த்துன்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வெறும் டிஸ்பிளே யூஆர்எல் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி அங்கே இந்த கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு இருந்தது, யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அங்கே ஹெட்லைன் கொடுத்துருந்தாங்க, லாங் ஹெட்லைன் கொடுத்துருந்தாங்க, ஒரு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருந்தாங்க. பட் இங்கே ஒரே ஒரு ஹெட்லைன் மட்டும் தான் கேட்குறாங்க. பட்டன் ஒரே ஒரு பட்டன் வந்து செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு, தென் அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஃபைனல் யூஆர்எல் வந்துட்டு கேட்குது. ஓகே, அதுக்கப்புறம் நேற்றே சொன்னேன் கம்பேனியன் பேனர் அப்படின்னா ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கிற டைமில் ரைட் சைடு உங்களுக்கு வந்துட்டு அந்த வீடியோ பார்த்தினா ஒரு இமேஜ் ஆட் மாதிரி தெரியும். ஸோ அதுதான் கம்பேனியன் இமேஜ் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ ஃபைனலாக வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 1000 டைம்ஸ் என்னோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மேக்ஸிமம் எவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு எங்கிட்ட எடுத்துக்கோ அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மேலே ஒரு எரர் இருக்குது, பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ணுறது எரர் காட்டுது. ஸோ நான் டேரெக்டாக அந்த இடத்துல கிரியேட் கேம்பெயின் அப்படின்றத நான் கொடுக்கும்போது எனக்கு அந்த எரர் இருந்துச்சுன்னா அங்கே எரருக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இந்த இடத்துல டெய்லி பட்ஜெட் அப்படின்றத நான் செட் பண்ணிவிட்டு ஸோ 200 rupees அப்படின்றத நான் செட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா கீழே நான் டேரெக்டாக வந்துட்டு இப்போ நான் கேம்பெயினை வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் அகைன் எரர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டேரெக்டாக எரர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஸோ இப்போது கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் கேம்பெயின் இஸ் ரெடி, கண்டினியூ டு ஓவர்வியூ. ஸோ கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த கேம்பெயினும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ கேம்பெயின்ஸ் அப்படின்ற இந்த மெனுக்குள்ளே போகிறேன், கேம்பெயின்ஸ் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போது நான் கீழே வந்து பார்த்தேன் அப்படின்னா நம்ம இப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற டோட்டலாக இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே 4 கேம்பெயின் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரே ஒரு கேம்பெயின் மட்டும்தான் அந்த படத்தில் டிஸ்பிளே ஆகுது. அப்போ மேலே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த வியூ அந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ஆல் கேம்பெயின்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கிற ஃபில்டர்ஸ் கேம்பெயின் ஸ்டேட்டஸ் ஆல் இது வந்துட்டு இப்போ ஆல் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா 4 கேம்பெயினுமே இருக்குது. நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கிரியேட் பண்ண எல்லா கேம்பெயினுமே நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த கேம்பெயினும் வந்துட்டு என்ன அப்படின்னா பாஸ் ஸ்டேஜுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே, ஒரு வீடியோ ஆட் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ யூடியூப் சேனலுக்குள்ளே அப்லோட் பண்ணியிருக்க போகிறோம். அது பேஸ்ட் ஆன் த லென்த்தை பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வீடியோவோட ஆட் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆக போகுது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் இந்த சப்டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கைட் பண்ணிட்டேன். கீழே இருக்கிற அடுத்த ஒரு 2 சப்டைப் இருக்கும். ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா டைரக்டாக நான் ஸ்கிப் ஆட் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஒன்று இருக்கும். கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணாமல் டைரக்டாக நான் ஸ்கிப் ஆட் மட்டும் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நாளைக்கு வரும்போது ஒர்க் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் மற்ற 3மே வந்துட்டு என்ன அப்படின்னா சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இருக்க போது அங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஸ்கிப் ஆட் மட்டும்தான் கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எந்த ஆப்ஷன்ஸும் இருக்காது. பாருங்கள், கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல்ஸ் கைடன்ஸ் வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4th டைப்பு பாருங்கள், நான் ஸ்கிப்பபிள் ரீச் பீப்புள் யூஸிங் அப் டு 15 செகண்ட் நான் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு. இந்த ஆடு மட்டும் தான் இங்கே கிரியேட் பண்ண முடியும், வேறு ஒன்றுமே கிடையாது. மேலே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இங்கே 15 செகண்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடியோஸை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் நான் ஸ்கிப்பபிள் டேரெக்டாக கிரியேட் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷனை டிரைவ் கன்வர்ஷன்ஸ். நான் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் டார்கெட் சிபிவி, டார்கெட் சிபிஎம், மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் டார்கெட் சிபிஏ. மேக்ஸிமைஸ் கன்வர்ஷன் அப்படின்னா என்னோட ஆடை கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னோட வெப்சைட் அதாவது லேண்டிங் பேஜ் ஓப்பன் ஆகிட்டு அங்கே ஏதாவது யூசர் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் வந்துட்டு பண்ணதுக்கப்புறம் தான் எங்கிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா கன்வர்ஷன்ஸ். ஒரு கன்வர்ஷனுக்கான அமௌண்ட்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத சேர்த்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது டார்கெட் சிபிஏ. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் மாறப்போகுது, மற்றபடி மேலே இருக்கிற அதே வீடியோஸ் தான் உள்ளுக்குள்ளே இருக்கும். பார்ப்போம் வீடியோ பாருங்கள், டிரைவ் கன்வர்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா டைரெக்டாக கண்டினியூ அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். இது கன்வர்ஷன் ட்ராக்கிங் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு படிப்போம். ஸோ அது வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி ஒன்றுமே இல்லை, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் சேஞ்ச் பண்ணுறது மட்டும்தான் வேலை. மேலே இருக்கிறது வியூ பேஸ் பண்ணி நடந்துச்சு, இம்ப்ரெஷன் பேஸ் பண்ணி நம்மகிட்ட இருந்து அமௌண்ட் டிடெக்ட் பண்ணாங்க. இது கன்வர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. பட் வீடியோ டைப்புக்கு இந்த கன்வர்ஷன்ஸ் அப்படின்றது நமக்கு செட் ஆகாதுன்றதும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் நாளைக்கு வரும்போது இந்த நான் ஸ்கிப்பபிள் ரீச் மட்டும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு வாங்க. இது வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணல, மேலே பார்த்தா இப்போ இது எதுவுமே ஒர்க் பண்ணல. அட்லீஸ்ட் இந்த நான் ஸ்கிப்பபிள் ரீச் ஆகுது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஆட் சீக்வன்ஸ் அப்படின்றது ஒரே கேம்பெயின் வழியா லைக் வந்துட்டு என்ன பண்ண போறோம், ஒரு ஸ்டோரி மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட்ல இன்ட்ரோடக்ஷன், அது ஸ்கிப் ஆட். அதுக்கப்புறம் அபவுட் அவர் ப்ரோக்ராம், அது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை பற்றி. அதுக்கப்புறம் நம்மளோட கோர்ஸ், அது நம்மளோட ஃபீஸை பற்றி, அது வந்துட்டு என்ன அப்படின்னா பம்பர் ஆட். அப்போது ஒரு யூசரை டார்கெட் பண்ணி ஸ்கிப் ஆடாவும் நான் ஸ்கிப் ஆடாவும் பம்பர் ஆடாவும் வந்துட்டு என்ன அப்படின்னா சீக்வன்ஸாக நம்மளோட ப்ராடக்ட்டை பற்றின வீடியோஸை செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் சீக்வன்ஸ். ஸோ ஆட் சீக்வன்ஸ் நாளைக்கு எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேப்பா, இப்போ பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? மோகன் அண்ட் அகிலேஷ், இப்போ நம்ம பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சார் இப்போ அந்த கண்டென்ட் வந்து இல்லாம இருந்துச்சு இல்லைங்க, அந்த டாபிக். அவங்க அப்போ எல்லா டைப் ஆஃப் வீடியோஸ்லயுமே அந்த கண்டென்ட் நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. ஆமாங்க சார். இப்போ இது வந்து ஏன் இது வந்து இதுல ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் விஷயம். இல்ல இல்ல, ஏன் இதுல மட்டும் வைக்கல? வித் டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸோட கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் மேலேயே கொடுத்துட்டாங்க. நீங்க வேணும்னா அங்க போய் யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? எனக்கு இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் வேணாங்க, நான் வந்து எல்லா வீடியோஸ்லயும் செலக்ட் பண்ணி இந்த இதெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் இவங்க ஆப்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்றாங்களே தவிர மற்றபடி அது இருக்குதான், அது வேற ஒரு சப்டைப்குள்ள இருக்கு. புரியுதுங்களா? ஓகே ஓகே. நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்க போறோம், இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். அப்போ யூஸ் பண்ணணும்னா மேல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அங்கேயும் ஃப்ரீக்வன்சி கேப்பிங் இருக்குதானே நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம், அதனால சரி, ஓகே. அகிலேஷ், உங்களுக்கு ஏதாவது டவுட்? சார் அப்புறம் இன்னொரு டவுட் சொல்லுங்க மோகன். அந்த லிங்க் யூஸ் பண்றோம் சார். இப்போ நீங்க வந்து அந்த லிங்க் வெப்சைட் URL கொடுத்துருக்கீங்களா, venson.in அப்படின்னு. ஆமாப்பா. அதாவது கிளிக் பண்ற கால் டு ஆக்ஷன்ல ஒன்று கொடுக்குறோம்ல வெப்சைட், அந்த இடத்துல நம்ம வெப்சைட் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் இல்ல வேற ஏதாவது சோஷியல் மீடியா URL வந்து யூஸ் பண்ணலாமா? இல்லைங்க, யூஸ் பண்ண முடியாது. பண்ண முடியாது. அதான் முன்னாடியே வந்து HTTPS தானே இருக்கு. அதனால அதை யூஸ் பண்ண ஸ்டார்டிங்கே HTTPS தான் இருக்கு. அதனால நீங்க வாட்ஸ்அப்லாம் நீங்க அனுப்ப முடியாது. கண்டிப்பா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஒரு லேண்டிங் பேஜ் URL வந்துட்டு வேணும். அது ஸ்டார்டிங் வித் HTTPS ஆ இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அகிலேஷ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சார் எதுவும் இல்லை சார். ஓகே, நான் இப்போ பாருங்க, இது அடுத்து இந்த டைப்பாவது அட்லீஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு வந்துருங்க அகிலேஷ், சரியா? ஓகே சார். ஓகே. ஒன்னிலப்பா, இப்பவே நான் டைம் தரேன். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு. ஜஸ்ட் எவ்வளவு நேரங்க? வெறும் 5 மினிட்ஸ் ஒர்க்குங்க, அவ்வளவுதான். ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றது ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஒர்க்கு. ஸோ அந்த 5 மினிட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகேப்பா, நம்ம தேங்க்யூ. நான் நாளைக்கு அந்த சீக்வன்ஸ் முடிச்சுட்டு ஸோ நம்ம அதர் டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின். ஸோ 45 டேஸ்க்குள்ள என்னென்னலாம் கவர் பண்ணணுமோ உங்களுக்கு நான் கவர் பண்ணி கொடுக்கணும், சரியா? அது வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்பீடாக போகிறதுனால இப்போ இதெல்லாம் நீங்கள் ஸ்பீடாக போனேன் அப்படின்னா டீடைலிங் சொல்லாமலாம் கிடையாது. டீடைலிங் ஏற்கனவே 4 டேஸாக சொல்லியிருக்கோம், சரிங்களா? அதனால மட்டும்தான் ஸ்பீடாக போனோம். ஸோ அதே மாதிரி தான் மற்ற டைப் ஆஃப் ஆடுக்குமே அப்படி தான் இருக்கும். ஸோ டீடைலிங் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல டீடைலிங் நான் பண்ணிடுவேன், பயப்படாதீங்க, சரியா? ஓகே சார். ஓகே சார். சரி, ஓகேப்பா, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார்.